காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் கேட்டாங்க, அட்மிஷன் கொடுக்கலாதனால அந்த ஸ்கூலை பற்றி இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டாங்க. இல்லை சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மேடம் திருப்பி அவங்களுடைய மீட்டிங்கும் சொல்லிட்டு இருக்காங்க, பெண்களும் குழந்தைகளும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளிலிருந்து கொடுமைகளை எதிர்ப்பதற்கு திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இருக்கக்கூடிய சமூகம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு போர்க்களம் கூட குழந்தைங்களுக்கு அது ஒரு இதுவா தெரியாது, அது விளையாட்டுக்கு தான் இருக்கும். ஈராக்ல நம்ம இன்னைக்கு செய்திகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க விளையாடிக்கிட்டு தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில கூட குழந்தைகள் இல்லை. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமூகம் எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும், ரைட்? இப்ப நம்மளுடைய நிறுவனங்கள் ஒரு காலத்துல நம்மளுடைய தியாகத்தினுடைய அடிப்படையில நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம மாதிரி குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு தொண்டு உள்ளத்தோட உண்மையான எண்ணங்களோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிறது? இன்னைக்கு அரசாங்கம் இயந்திரத்தனமா தான் பார்க்குது. இன்னைக்கு அவங்க எல்லாம் சொன்னது எல்லாமே எந்த இடத்துலையும் மனிதாபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கரெக்டா நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில நிறுவனங்கள் பண்றது இது எல்லா நிறுவனங்களையும் அதே பார்வையோடு பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வந்துருச்சு. ஒரு சில நிறுவனங்கள் பண்றது எல்லோரையும் அதே பார்வையில பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, ரைட். இது நான் பேசுறது குழந்தைகள் நலக்குழு சார்பாக நான் பேசுறேன். மேடம் சொல்லிட்டாங்க, எல்லா குழந்தைகளையும் வீடுகள்ல தான் இருக்கணும். அதுதான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடம், குடும்பம், வீடு. அதுதான் வீடுகள்ல கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை